103 சங்கீதம் 17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய கிருபையை ஈர்த்து கொள்ளுமாம். மேலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நீதி, நியாயம், உண்மை என்றென்றைக்கும் விளங்கும்படி செய்யும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மீது அன்பு செலுத்துவது ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறொன்று. It is not fear, but it is a reverential fear for God. தமிழில் பய பக்தி என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் இந்த பயபக்தி இருந்ததென்று எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். இந்த பயபக்திதான் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய ஆவியினால் நமக்கு தந்தருளப்படுகிறது. ஏசாயா 11:2. தேவ பக்திக்கு வேண்டிய யாவும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. 2 பேதுரு 1:3. தேவ பக்தியானது ஒரு திவ்ய சுவாபம். நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களில் ஈசாக்கை குறித்து ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று வேதத்தில் 2 இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31:42-53. அவனிடத்தில் காணப்பட்ட பயபக்தி அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 25:5. ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஆதியாகமம் 26:13. அவனுடைய பிள்ளைகளாகிய ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணியும் வேண்டிக் கொண்டபோது கர்த்தருடைய நீதி உண்மை விளங்கிற்று. ஆதியாகமம் 27:38-40. எத்தனாகிய யாக்கோபிடத்திலும் கர்த்தருடைய நீதி விளங்கிற்று. அவனை இஸ்ரவேலாக மாற்றி ஆசீர்வதித்தார். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியையும் உம்முடைய திவ்ய வல்லமையால் தேவ பக்திக்குரிய யாவற்றையும் தந்தருளும். ஆமென்.